Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Avee பிளேயர் டெம்ப்ளேட்ல வந்து எப்படி நம்ம வந்து எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா Avee பிளேயர்ல டவுன்லோட் பண்ணும்போதுலயே உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 டெம்ப்ளேட் கிட்ட கொடுப்பாங்க. அதுல நம்ம எப்படி எடிட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்டியாவே இருக்கும். உங்களுக்கு வந்து கஸ்டமைஸா ஒரு 15 டெம்ப்ளேட் கொடுத்திருப்பாங்க. அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. டெம்ப்ளேட்லாம் இந்த மாதிரி எம்டியா இருக்கும்போதுல எப்படி எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். இதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் தான் எப்போதுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இமேஜ் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனு இமேஜ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கஸ்டம் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பிக் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த இமேஜை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இமேஜாக வந்து எனக்கு செட் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ இந்த இமேஜை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பொசிஷன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேக்ரவுண்டில் இமேஜை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே இல்லைனா அப்படியே இருக்கட்டும் இன்செர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே இன்செர்ட் பண்ணி அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டர் பாயிண்டில் வந்து இப்போ இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். இப்போது அந்த இமேஜை வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஓகே பொசிஷன் இப்போ வந்து சரியாக வச்சுட்டேன். ஓகே இப்போ சரியாக வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து சென்டர் பாயிண்டில் எப்படி நம்ம இமேஜை வந்து செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து காம்போசிஷன் 1 கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே போல் தான் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே இமேஜை வந்து நான் உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். உள்ளே இன்செர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளே இன்செர்ட் ஆகிரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் விசுலேஷன்லேருந்து வர்றது பார்ட்டிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 1 கீழே வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்பியரன்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து பிஎன்ஜி இமேஜை வந்து உள்ளே செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சர்க்கிளில் வந்துருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து வேறு இமேஜ் ஏதாச்சும் ஹார்ட் ஷேப்பில் வந்து பிஎன்ஜி இமேஜாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்செர்ட் பண்ணியிருந்தேன். இன்செர்ட் பண்ணால் கொஞ்சம் இதில் வந்து செட் ஆகலை. அந்த விசுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகலை. இந்த சர்க்கிள் தான் செட் ஆகுது. அதனால் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.